மத்தேயு 14 அதிகாரம் 13, 14 வசனங்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். 13 வாசிறேன். அதனுடைய 2வது பகுதி. ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். 13 அதனுடைய முதல் பகுதி. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். இப்போ யோவான் ஸ்நானகனை கொன்று விட்டார்கள், தலையை வெட்டி விட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்கிற செய்தி இயேசுவுக்கு வருகிறது. ஞானசானம் கொடுத்தவர், உலகத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்தியவர், தன்னுடைய உறவினர் இறந்து விட்டார் என்கிற செய்தி துக்கமான செய்தி. ஆகவே அது குறித்து ஜெபிப்பதற்காக வனாந்தரத்தில் படகு ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியாக போறார். அந்த செய்தி கூட பரவிவிட்டது. ஒரு பிரைவசி இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. தனியாக போய் ஜெபம் பண்ணுறதுக்கு கூட, அதில் தனியாக போய் துக்கப்படுறதுக்கு கூட ஒரு பிரைவசி, ஒரு தனிமை இல்லை, ஒரு சுதந்திரம் இல்லை. மக்கள் எப்படியோ கேள்விப்பட்டுட்டாங்க இயேசுநாதர் வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார். வனாந்தரத்தில் அவர் தனியாக இருக்கிறாரு. பட்டணங்களில் இருந்தெல்லாம் கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். நடந்து போகிறான், பட்டணங்கள்ல இருந்து வனாந்தரத்துக்கு போகிறான். திரள் கூட்டங்கள் போகிறது. அவர் தன்னுடைய தனிப்பட்ட தன்னுடைய பிரைவசியை விட்டுட்டார். தன்னுடைய ஒரு பிரைவேட் டைம், தனி ஜபத்தை விட்டு கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. தனி ஜபத்தை எதற்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. தன்னுடைய தூக்கத்தை விட்டு கொடுத்து விட்டார். அவர் தூங்காமலேயே இருந்தார் என்று சொன்னாலும் அது சரியான ஒரு வியாக்கியானம் அல்ல, அது தவறான வியாக்கியானம். தூங்காமல் ஒருத்தர் ஊழியம் பண்ணால் அது மனசுக்கும் சரியில்லை, உடம்புக்கும் சரியில்லை. ஏதோ ஒரு நாள் தூக்கத்தை அவசரத்துக்கு விட்டு விடலாம். ஆனால் இதே வேலையாக இருந்தால், வழக்கமாக இருந்தால், ஊழியக்காரனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும், அல்லது ஊழியக்காரனுடைய உடம்பு கெட்டு போயிடும். அவர் தன்னுடைய பிரைவசியை, தன்னுடைய தனிமை நேரத்தை கொஞ்சம் தனியாக இருந்து இந்த துக்கத்தை ஆற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்த நேரத்தை கூட மக்களுக்காக தியாகம் பண்ணார். திரளான ஜனங்களை கண்டார், அவர்கள் மேல் மனது உருகினார், வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அதனால அந்த ஒரு மனது உருக்கம் அது நிச்சயமா தேவை. மக்கள் மேல ஒரு மனது உருக்கம். என்ன மக்கள், இந்த பிரபலங்கள்லாம் சில நேரங்களில் மக்கள்கிட்ட நடந்து கொள்கிற விதம், செல்ஃபோனை தட்டி விடுவாங்க, ஏன்னா செல்ஃபி எடுக்க வருவாங்க. மக்கள் அப்படி தான் செய்வாங்க. சமீபத்தில் ஒரு பிரபல நடிகருடைய காரையே, விலை உயர்ந்த காரே, அவர்கள் நெருக்கி அதை நசுக்கி விட்டார்கள். அந்த கார் சப்பிடுச்சு. அந்த வீடியோ நான் பார்த்தேன். இன்னொரு பிரபலத்தை ஒரு செல்ஃபி எடுக்க போனப்போ அவர் அந்த மொபைலே கீழே அதை அடித்து கீழே தள்ளிட்டார். அதாவது ஒரு பிரைவசி, ஒரு தனிமை, சுதந்திரம் பிரபலங்களுக்கு கிடையாது. அதனால அது கொடுக்க வேண்டிய ஒரு கிரயம். ஊழியம் செய்வதற்கு நாம் கொடுக்க வேண்டிய கிரயத்தில் அது ஒரு கிரயம். நான் ஒரு ஊழியக்காரன், நான் எல்லாரையும் போல உடை உடுத்த முடியாது. உடை உடுத்தினால் பாவம் இல்லை, யாரும் என்ன கேட்க போறதில்லை. ஆனால் அது சிலருக்கு இடரலை உண்டாக்கும். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு, ஏன்னா எனக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது. என்னுடைய வயதுக்கு, என் அனுபவத்துக்கு, என் பொறுப்புக்கு நான் ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு ஒரு கையில்லாத பனியனை போட்டு ரோட்டில் வர முடியாது. வருவது ஒன்றும் பாவம் இல்லை, வந்தால் யாரும் என்ன கேட்க முடியாது. ஆனால் நான் அப்படி வருவதில்லை. ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி. சிலருக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது, நான் அதை தவறு என்று சொல்ல மாட்டேன். நினச்ச இடத்துல போய் நினச்ச இடத்துக்கு போக முடியாது.
ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்பாங்க, நினைப்பாங்க. அதனால் நம்ம ஒன்று மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் என்று தான் யோசித்து செய்ய வேண்டியிருக்கு. இல்லை அவன் எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு என்னுடைய சுதந்திரம் தான் முக்கியம், எனக்கு என்னுடைய தனிமை தான் முக்கியம். நிச்சயமாக நமக்கு ஓய்வு தேவை, நிச்சயமாக தனி ஜெபம் நமக்கு தேவை, குடும்பத்திற்கென்று நமக்கு நேரம் இடம் தேவை, அதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவசரத்துக்கு அதையும் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். குடும்பத்துக்கான நேரம், ஓய்வுக்கான நேரத்தை கூட அவசரத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அது எப்போதாவது. இயேசு அவர் அந்த யோவான் ஸ்நானகனுடைய துக்கத்தை மறந்தார். ஜனங்க திரளாக வந்திருக்கிறாங்க, பட்டணங்கள்லேருந்து நடந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களை சுகமாக்கினார். அந்த மனது உருக்கம் மக்கள் மேலே தேவை. மக்கள் எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிடும்போது ஃபோன் பண்ணுவாங்க. சில நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்கும், சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும். சாப்பிடும்போது ஃபோன் பண்ணுறாங்களே, நீங்கள் அப்புறம் ஃபோன் பேசுங்க, சாப்பிட்டுட்டு ஃபோன் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது நான் அப்போ தான் சாப்பிட்றேன்னு. ஏன்னா எனக்கு ஒன்றும் ஃபிக்ஸடான டைம் கிடையாது சாப்பிடுவதற்கு, இப்படி வைக்க முடியல, முன்ன பின்ன ஆயிடுது. அதனால் சில நேரம் மத்தியானம் நான் ஓய்வு எடுப்பதில்லை. சில நேரங்களில் ஓய்வு எடுக்கும் போது தொலைபேசி வரும். அதை அந்த தொலைபேசியை தவிர்க்க முடியாது. அது பண்ணுகிறவர்கள் எப்போதாவது பண்ணுகிறவர்கள் பண்ணால் ஏதாவது அவசரம் இருக்கும், அதனால் அதை நான் எடுத்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். அதையெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துடணும். அது ஒரு கிரயம், விலக்கிரயம் செலுத்துவதற்கு. அதை செய்தால்தான் நம்ம ஊழியத்தில் ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியும். அவர்கள் மேல் மனது உருகி, திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி, அந்த மனது உருக்கம். உங்களுக்கு வேற வேலை இல்லை, இவனுங்க வந்துட்டானுங்க அப்படின்னு அவங்க மக்கள் ஆசைப்படுவாங்க, ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அந்த மக்கள் மேலே ஒரு மனது உருக்கம் இருக்கணும். அவங்களுக்கு நம்ம கூட பேசுறது, நம்ம ஜெபம் பண்ணுறது, நம்முடைய வார்த்தையை கேட்கறது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. அதனால் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால் அவங்க வராங்க. நாம் அந்த மக்கள் மேலே மனது இருக்கணும். மக்களை தொந்தரவாக நினச்சிட்டா ஊழியம் அது ஊழியமாக இருக்காது. அது பகுதி நேர ஊழியமோ முழு நேர ஊழியமோ, தேவ பிள்ளைகள் செய்யக்கூடிய அவங்களால் இயன்ற ஊழியமோ, மக்களை தொந்தரவாக நினச்சிட்டா அந்த ஊழியம் அது ஊழியமாக இருக்காது. மக்கள் மேலே மனது உருகும்போது தான் அவங்க நம்முடைய நேரத்தையும் சுதந்திரத்தையும் தனிமையையும் ஓய்வையும் கூட அவங்க தொந்தரவு செய்கிறார்கள் என்ற நிலையிலும் அவர்கள் மேலே நமக்கு மனது உருக்கம் வரணும். ஐயோ, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பட்டணங்கள்லேருந்து வந்திருக்காங்களே, நடந்து வந்திருக்காங்களே, வனாந்திரத்துக்கு வந்திருக்காங்களே, திரளாக வந்திருக்காங்களேன்னு மனது உருகி, யார் சொன்னது, நான் இங்கே இருக்கேன்னு எப்படி நியூஸ் லீக் ஆச்சு, இந்த 12 பேரில் தான் அவனை ஒருத்தன் லீக் பண்ணிட்டான் அப்படின்னு கோவம் வரலாம். எல்லாத்தையும் இருக்கட்டும், அவங்களெல்லாம் வெயிட் பண்ணட்டும். நான் ஒரு நாள் வனாந்திரத்தில் ஓய்வு எடுத்து ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கலாம், சொல்லலை. திட்டிருக்கலாம், ஏப்பா உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நான் தான் ஒவ்வொரு பட்டணமாக வரேனே, நான் வனாந்திரத்திலே ஒளிஞ்சிருக்கிறேன், ஒவ்வொரு பட்டணமாக வரேன், உங்கள் ஊருக்கு தான் வருவேனே, என்ன உங்களுக்கு அவசரம்? கேட்கல. அவங்கள பார்த்தாரு, மனது உருக்கிட்டாரு. மனது உருக்கம் மக்கள் மேலே ஒரு மனது உருக்கம் இருந்தால் தான் மக்களை நம்ம ஆசீர்வதிக்க முடியும். ஆத்துமாக்கள் மேல் மனது உருக்கத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.